அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு சஃபியாஸ் கேலரி. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புதுமையான கிராஃப்ட், அதுவும் கர்ஹாப் தலை குச்சியை வச்சு எப்படி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் கர்ஹாப் தலை குச்சி, ஃபோம் ஷீட் அல்லது சாஃப்டான ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பை சான்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஸ்பாஞ்ச், ஷர்ட்டில் வர ஸ்பாஞ்சோ இல்லை கிராஃப்ட் பேப்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சர்க்கிள்ஸாக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஹாஃப் சர்க்கிள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கர்ஹாப் தலை குச்சியை எடுத்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். நம்ம கட்டுறது எதுக்காகனா இதை ஒரு பஞ்ச் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். உங்களுக்கு பஞ்சாகவே கர்ஹாப் தலை கொத்து கிடச்சிச்சின்னா, அப்படியே ஃபுல்லாக கொத்தாகவே இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக நம்ம கட்டவே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம அதில் ஃப்ளவர் அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பஞ்ச் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணலாம். ஒரு சர்க்கிள் பெருசாகவும் ஒரு சர்க்கிள் சின்னதாகவும் இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இதை ரோல் பண்ணிக்கோங்க. அந்த குச்சி மேலே ரோல் பண்ணிவிட்டு நல்ல த்ரெட்டை வச்சு டைட்டாக இதை கட்டிக்கோங்க. பூ கட்டுற மாதிரி நான் இதில் கட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பூ கட்ட தெரியலனாலும் சும்மா நல்லா டைட்டாக இழுத்து நல்லா நாட் போட்டு இதை செக்யூர் பண்ணிடுங்க. இந்த பஞ்சில் இருந்து எந்த ஃப்ளவருமே உழுகாத அளவுக்கு நம்ம இதை எப்படி கட்டுறோமோ அவ்வளோ டைட்டாக இது நிற்கும். பாருங்கள், த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃப்ளார் ரெடி. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் வச்சு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ரோல் பண்ணி இதை நல்லா டைட்டன் பண்ணிக்கிறோம். பூ கட்டுற மாதிரியே இதையும் நல்லா 3 to 4 டைம்ஸ் இந்த மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இந்த ஃப்ளார் பஞ்ச் ரெடியாக இருக்குது. நம்ம இதில் உள்ள த்ரெட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஹாஃப் சர்க்கிள். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஹாஃப் சர்க்கிளில் சென்டராக எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளையும் அதே மெத்தடில் வச்சு டை பண்ணி இந்த மாதிரி கட்டிடுறோம். ஸோ கட்டும்போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல பட்டாகவும் ஒரு இடத்துல நல்லா பெருசாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.